Hi friends, இந்த வீடியோவில் வந்து Mturkல நம்ம டக் மாஸ்டர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு டேம்பர் மங்கிங்கிற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ டேம்பர் மங்கி பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லாஸ்ட் மந்த் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டேம்பர் மங்கி இங்கே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல க்ரோம் எக்ஸ்டென்ஷன் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா May 4th போன மாதம் 4ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.38 MB. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டக் மாஸ்டர் ஸ்கிரிப்டை வந்து கிரீசி ஃபோர்க் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஹிட் கேட்ச் பண்ணுறது ஃபைன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டூல். நான் வந்து இன்னொரு டூல் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஹெட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் யூசர் ஸ்கிரிப்ட் மேனேஜர் தான், சேம் இதே கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சைஸும் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இது 1.38 MB இருக்கு இல்லைங்களா, ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு MBக்கு கீழே தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம எல்லா ஸ்கிரிப்டும் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். வெப்சைட்டு வந்து நமக்கு ஸ்லோ ஆகாமல் கரெக்டாக லோட் ஆகும். இப்போ வந்து இதில் எப்படி ஹிட்டு கேட்ச் ஆகுதோ அதை விட அதிகமாகவே வந்து ஃபாஸ்ட்டாக கேட்ச் ஆகுது. டேம்பர் மங்கியை விட அந்த ஸ்கிரிப்ட், நான் சொல்ல போகிற ஸ்கிரிப்ட் வந்து அதிகமாக சீக்கிரமாக கேட்ச் ஆகுது. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். இது டேம்பர் மங்கிங்கிற பேரில் இருக்குது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வயலண்ட் மங்கின்னு போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, வயலண்ட் மங்கின்னு போட்டு குரோம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இதுதான் வருது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் யூசர்ஸ், 6 லட்சம் பேர்த்துக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. 536 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4.6 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நல்ல ஸ்கிரிப்ட் தான். இதோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது அந்த ஐக்கான் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்கிரிப்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம வேணும்னா இங்கேயே வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார இப்படி தான் இருக்கும், டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னங்கிறத பார்க்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 527 KB தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1.5 MBக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, 1.5 MB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 527 KB தான், ரொம்ப கம்மி. லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அவைலபிள் போட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்காது, ஏன்னா மற்ற கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் ஓகே தான். ஸோ இது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி அக்கார்டிங் டு த மெட்டாடேட்டா வந்து மெட்டாடேட்டாக்கு சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். நம்ம தனியாக அப்டேட் கொடுக்க தேவையில்லை. ஸ்கிரிப்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் இன் ஆர்டர் as shown in the list. அதாவது லிஸ்ட்டில் காட்டுற எல்லா ஆர்டர்லேயும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, GM ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸோ GM ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து சப்போர்ட் இம்போர்ட் ஃப்ரம் த எக்ஸ்போர்ட் டு த ஜிப் ஃபைலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி செய்ய முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ட்ராபாக்ஸுக்கும் வந்து நம்ம சிங்க் பண்ண முடியும். ட்ராபாக்ஸ்லேருந்து வந்து சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். OneDriveல பண்ண முடியும், கூகுள் ட்ரைவில் பண்ண முடியும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அப்புறம் வெப்டேவ்னா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னா போன வருஷம் May மாதம். இது அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுதா, நமக்கு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுதா, ஸ்பீடாக வந்து நமக்கு ஹிட்டு கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட் டு குரோம் கொடுத்துருவோம், ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துலாம். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஆட் ஆகிடுச்சு. வந்து பின் பண்ணி இப்போ டிஸ்பிளே கொடுக்குவோம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணோன்னா இதில்
வருது. இப்போ வந்து எந்த ஸ்கிரிப்டை நான் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னால எதுவுமே காமிக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டக் மாஸ்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். டக் மாஸ்டர் ஓகே, டர்க் மாஸ்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இது எப்படி இன்ஸ்டால் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டர்க் மாஸ்டர் லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் தி ஸ்கிரிப்ட் வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து அது எப்படி வருமோ டேம்பர் மங்கியில் எப்படி வருமோ அதே சேம் தான் இதுலேயும் வரும். இது வந்து கன்ஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது மட்டும் வரும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறது, இப்போ வந்து இது டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டால் ஆன உடனே க்ளோஸ் ஆயிரும். இல்லாட்டி அன்டிக் பண்ணால் க்ளோஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ வந்து இதை வந்து கொடுக்காம நான் வந்து கன்ஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன். இது க்ளோஸ் ஆகலை பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு ஸ்கிரிப்டை நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்து டேஷ்போர்ட் என்ஹான்சர்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த க்ளோஸுங்கிற இது வந்து கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதே மாதிரி இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இந்த இதில் க்ளோஸ் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு எனக்கு தனியாக க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு போய்க்கலாம். டேஷ்போர்டுக்கு போயிட்டு டேஷ்போர்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல டர்க் மாஸ்டர் வந்துருச்சு. டேஷ்போர்டு என்ஹான்சருங்கிறதும் இங்கே வந்திருக்கு. இது வந்து டெமோ அக்கௌண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் காமிக்காது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கிரிப்ட் எந்த பேஜில் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம இதில் டூன்னு காமிக்குது. 2 ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 2 ஸ்கிரிப்டும் இதில் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத காமிக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து டேஷ்போர்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டு இதோட டேஷ்போர்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் இங்கே காமிக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம என்ன வேணுங்கிறத மாற்றிக்கலாம். இது வந்து செட்டிங்ஸ் நான் இன்னும் போய் பார்க்கல. ஸோ செட்டிங்ஸ் பார்த்து அது ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ண ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வரும். அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்டை நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் வந்து சீக்கிரமாக லோட் ஆகும், ரொம்ப டக்குன்னு லோட் ஆகும். ரொம்ப அது ஸ்கிரிப்டை இது நல்லா கேட்ச் பண்ணுது. டர்க் மாஸ்டர்லேயே வந்து நமக்கு ஹிட்டு வந்து கேட்ச் ஆகுது. டேம்பர் மங்கி யூஸ் பண்ணுறத விட இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டர்க்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது எம்டர்க்லேயே. அது வந்து சாண்ட்பாக்ஸ். அது தெரியுமா என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரிக்வஸ்டர் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுதா, அந்த ஹிட் பேஜ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரிவார்டு வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்து அவங்களுக்கு பே பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணுறதுக்காக அது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்மளும் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹிட்டு வந்து மெயின் வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அப்ரூவ் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம அதில் ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா ஹிட்டுமே இருக்குமான்னு தெரியல. ஒரு சில ஹிட்டு வந்து மெயினான ஹிட்டு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ரிக்வஸ்டரே வந்து டெமோ ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம மெயின் ஒர்க் வெப்சைட்டில் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்கிறேன். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.